இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரத்தில் பார்த்தா மொத்தம் 4 நாள் தான் வரப்போகுது. 4 நாளும் ஒரு மணி நேரம் எபிசோடாக வரப்போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியாச்சு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்காக. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்பம் அப்படின்னா நமக்கு ரோஹிணி மாற்றம் தான். ஏன்னா மனோஜ் விவகாரம் இப்போ கம்ப்ளீட்டாக வெளில தெரிஞ்சிருச்சு. இது இல்லாமல் பெண்டிங்கில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யா, அதாவது இவருடைய மீனாவோட தம்பி தான் அந்த பணத்தை திருடிட்டு போனாரு அப்படிங்கிறது. அது தெரிய வந்தால் இன்னமும் மீனாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அந்த சத்யாவால் இன்னொரு பெரிய இடைஞ்சல் வேறு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரதான் போகுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ ஊருக்கு போனதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா அண்ணாமலை மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு நல்லவர் மாதிரி இல்லாமல், நல்ல மனசு இருந்தாலும் அதை கையாளத்தனமாக தன்னுடைய மனைவி கிட்ட அதை காமிக்க தெரியாமல், இது தப்பு மாணி அப்படின்னு தெளிவாக சொல்ல தெரியாமல் பாட்டி இருக்கிறது இல்லை. பாட்டியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா தைரியமாக ஸ்ட்ராங்காக டக்குன்னு பேசுகிறவங்க. பாட்டிக்கிட்ட விஜயாவுக்கு ஒரு பயமும் இருக்குது. அதையும் சூப்பராக ஹேண்டிலும் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அண்ணாமலையும் விஜயாவும் எப்படிலாம் மீனாவை அண்ணாமலை விட்டுருங்க, விஜயா ஓரவஞ்சனை காட்டி பார்ஷியாலிட்டி காமிச்சு மிச்சம் 2 மருமகளை தூக்கி வச்சு ஆடுறதை ஏற்கனவே 2-3 தடவை பாட்டி எடுத்து சொல்லிட்டாங்க இது தப்புன்ட்டு. இந்த தடவை அவங்க சொல்ல வேண்டியது தன்னுடைய மருமகளுடைய கேரக்டர் அதுதான். ஆனால் மகன் திருப்பி மருமக விஷயத்தில் இது தப்பு அப்படிங்கிறத சொல்லி எல்லாத்தையும் வேலை வாங்காமல் சும்மா மீனாவை மட்டும் வேலை வாங்குறாங்க. இப்போ முன்னாடியாச்சும் பரவாயில்ல, மீனா வேலைக்கு போகிறன்னு ஒரு காரணம் இருந்துச்சு. மீனாவுக்கு ஒரு கடை இருக்குது, மீனாவும் வேலைக்கு போகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் விட அதிகாலையிலே எந்திரிச்சு அவங்களுக்கு பூ வாங்குறது, பூ கட்டுறதுன்னு வேலை காலையிலே ஆரம்பிச்சிருது, ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருது. அப்போ மீனாவை சும்மா போட்டு நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, வேலை செய்யறது 3 பேரும் செய்யணும், சேர்ந்து உன் மனைவியும் சேர்ந்து செய்யணும். மனைவிக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் அவ்வளோ எல்லாத்தையும் நியாயமாக இருக்க பாரு, இல்லை அப்படின்னா நீ பண்ணுறது பெரிய தப்பு அப்படிங்கிறத பாட்டி அண்ணாமலைக்கு சொல்லி, அண்ணாமலை அதுக்கு ஏற்ற மாதிரி சென்னைக்கு வந்தப்பறம் நடந்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் முத்துவே குறை சொல்லாமல் இவங்க சைடில் என்ன தப்பு இருக்குது, எப்படி மிச்சம் 2 மருமகளையும் வேறு மாதிரியும் மீனாவை வேறு மாதிரியும் விஜயா நடத்துகிறாங்கிறத பார்த்துக்கிட்டே சும்மா இல்லாமல் ஸ்ட்ராங்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், இந்த வேலை சாப்பாடெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு வேலையை பிரித்து கொடுக்குற வேலையை வச்சு அண்ணாமலை உருப்படியாக செய்யணும். செய்வார் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரத்தில் பார்த்தா